Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு டேட் ஆகஸ்ட் 28, டைம் வந்து 3:43 ஆகுது. மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஓபன் ஆனது கொஞ்சம் கேப் அப்ல ஓபன் ஆச்சு. நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேம்ல 20 EMA ட்ரேடிங் செட்டப் வந்து நான் அப்ளை பண்ணிருக்கேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து 15 மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 20 EMA பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபிபொனாச்சி வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். ஃபின் நிஃப்டி வந்து கேப் அப்ல தான் இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கு. இன்றைக்கி நான் மொத்தம் 3 ட்ரேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் வந்து 618. இன்றைக்கி நான் மூணுமே வந்து ஃபின் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஃபின் நிஃப்டி 19,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன், அப்புறம் ஃபின் நிஃப்டி 19,650 கால் ஆப்ஷன், ஃபின் நிஃப்டி 19,750 புட் ஆப்ஷனில் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா 19,600 கால் ஆப்ஷனில் 456 வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணேன். 19,650 வந்து 360 லாஸ் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 19,750 வந்து 522 ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓவராலாக வந்து 618 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். இந்த 3 ட்ரேட் எப்படி பண்ணேன்னு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நான் லைவ் ஓப்பனிங் ட்ரேட் எதுவுமே பண்ண கிடையாது. அதாவது ஃபின் நிஃப்டி 19,600 கால் ஆப்ஷன், அப்புறம் 19,650 கால் ஆப்ஷன், இந்த 2 ட்ரேடுமே வந்து ஒரு லாட் தான் வந்து பை பண்ணேன். இந்த ட்ரேட் மட்டும் தான் லாட் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கினேன், ஏன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ இந்த ட்ரேட் எப்படி பண்ணால் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நான் லைவ் ஓப்பனிங் ட்ரேட் எதுவுமே பண்ண கிடையாது. அதனால் 10:15 தான் நான் அந்த ட்ரேடை எடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் பண்ண இந்த 3 ட்ரேடுமே பேங்க் நிஃப்டி சார்ட்டை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து 19,600 கால் ஆப்ஷன் வந்து 10:15 நான் வந்து என்ட்ரி ஆனேன். அதாவது பேங்க் நிஃப்டியில் 20 EMA பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் இண்டிகேட்டர் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் வந்து கரெக்டாக 10:15 வந்து இந்த கேண்டில் வந்து 20 EMA வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கவும் நான் வந்து என்ட்ரி ஆனேன். கரெக்டாக R1 வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா R2 வரைக்கும் போகணும்னு எதிர்பார்த்தேன். இதில் வந்து சின்னதாக வந்து நான் ஆல்ரெடி அடிக்கடி சொல்லுவேன், என்னோடய டார்கெட் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு 10 ரூபா டார்கெட் வந்து செட் பண்ணேன். என்னோடய டார்கெட் வந்து அச்சீவ் ஆகவும் நான் வந்து ட்ரேடை வந்து இதில் ப்ராஃபிட்டோட புக் பண்ணிட்டேன். இந்த ட்ரேடில் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் மார்க்கெட் வந்து தரவாக வாட்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் வேறு எந்த என்ட்ரியுமே நான் கொடுக்கல. அதுக்கான ரீசன் ப்ரீவியஸாக வந்து S1 அப்புறம் R2 இந்த இடத்துல இருந்ததுனால மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கனால நான் வந்து மார்க்கெட் வந்து தரவாக வாட்ச் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு இந்த கேண்டில் 12:30 ஃபார்ம் ஆன கேண்டில் வந்து நல்ல மொமெண்டம் இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கான ரீசன் மறுபடியும் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து சப்போர்ட் வந்து நமக்கு கிடைச்சாதான் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்க முடியும். அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். மார்க்கெட் வந்து அதுக்கப்புறமேட்டு ஒரு பேட்டர்ன், அதாவது ட்ரெண்ட் லைன் நான் வந்து பார்த்தேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அப்புறம் மறுபடியும் இதே இடத்துக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சு. கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட புல்லிஷாக கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சதுக்கப்புறமேட்டு கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலான்னு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக 2 o'clock இந்த கேண்டில் வந்து புல்லிஷாக க்ளோஸ் வச்சது. நான் அதனால் வந்து கால் சைடு, அதாவது 19,650 வந்து என்ட்ரி கொடுத்தேன், ஒரே ஒரு லாட் வந்து. ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் கீழே வரவும் என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இந்த ட்ரேடில் லாஸ் புக் பண்ணவும் ப்ராஃபிட் 96 வந்துருச்சு. ப்ரோக்கரேஜ்லாம் கேல்குலேட் பண்ணால் நமக்கு சார்ஜஸ் போக நமக்கு ப்ராஃபிட் அவ்வளோவா இருக்காது. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஃபின் நிஃப்டி 19,750 புட் ஆப்ஷன் வந்து லாஸ்ட் மினிட்ல நான் வந்து எடுத்தேன். இதில் வந்து லாட் வந்து ஒரு 3 லாட் வந்து பை பண்ணேன். இந்த ட்ரேட் வந்து கரெக்டாக பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த ட்ரெண்ட் லைன் நான் ட்ராப் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வரும்போது ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வரும்னு எதிர்பார்த்தேன். கரெக்டாக என்ட்ரி ஆனேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து 215 இந்த கேண்டில் ஹை வரைக்கும் நான் வச்சுருந்தேன். கரெக்டாக மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இதில் வந்து 522 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு ஓவரால் ப்ராஃபிட் 618 வந்து கொண்டு வந்துட்டேன். சார்ஜஸ்லாம் போக நமக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 400 கிட்ட வரும். ஓகே, பரவாயில்ல. லாஸ்ட் மினிட்டில் இந்த ட்ரேட் வந்து எடுத்தது ரொம்பவே நல்லதாக போச்சு. இப்படி தான் வந்து இன்றைக்கி நான் 3 ட்ரேட் பண்ணேன், ப்ராஃபிட் வந்து கொண்டு வந்தேன். ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ராப் பண்ணணும்னா மினிமம் 2 டச் இருக்கணும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சு. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இங்கேயும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சு. ஸோ நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்ததுக்கப்புறமேட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் என்னோட எதிர்பார்த்த மாதிரி போகலை. அதுக்காக நான் டிப்ரெஷன் ஆகிட்டு அப்செட் ஆகிட்டு உட்காரல, வெயிட் பண்ணி பார்த்தேன். மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவும் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். ஸோ மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து நடக்கும். அதுக்காக நம்ம வந்து பயந்துட்டு இருந்தால் நம்மளால் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணவே முடியாது. ஓகே, இன்றைக்கி இந்த மாதிரி தான் நான் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். லைவ் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.